இந்த 4 8 4 அப்படின்றது ராகுவோடைய ஆதிக்கம், 8 அப்படின்றது சனியோட ஆதிக்கம். ஸோ இந்த 2 ஆதிக்கத்தில் வந்தாலே அவங்களோட லைஃப் ஜாதகத்தில் அவங்களுக்கு யோகமான தசா புத்தி காலகட்டங்கள் இருந்தால் கூட அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மனுஷனுடைய உங்கள் பேரை ஒன்று உங்களது வந்து அன்பழகன் ஏ. ஸோ இப்போ உங்களோட யார் சேர்ந்தாங்கன்னா OZ மோஸ்ட்லி நம்ம தமிழ் ஆளுங்க யார் பேரும் இருக்காது, முஸ்லீமோ கிறிஸ்டியனில் தான் இருப்பாங்க. ஸோ மற்றபடி CGLS இதில் வர்ற யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செட் ஆக மாட்டாங்க. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. விநாயகப் பெருமானை போற்றி, திருச்செந்தூர் முருகப் பெருமானை போற்றி, நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என ஈன்றெடுத்த தாய் தந்தரைக்கும் கலை ஜோதிடக்கலையை கற்றுக் கொடுத்த எனது இரு குருமார்கள் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நியூமராலஜி பற்றின ஒரு விஷயத்தை பார்க்கலாம். ஸோ நியூமராலஜியில் பழங்கால முறையிலேருந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நான் சொல்லக்கூடியது எளிமையான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை நீங்கள் எந்தெந்த விஷயத்துக்கு பயன்படுத்தலாம்னா, நீங்கள் பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் பசங்க, உங்கள் ஒய்ஃப், ஸோ எந்த உறவாக இருந்தாலும் சரி, இந்த கனெக்டிவிட்டி மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இது செயல்படும். ஸோ நீங்கள் கேலண்டரில் திருப்பி பார்த்தீங்கன்னா நியூமராலஜி லெட்டர்ஸ் போட்டுட்டு நம்பர்ஸ் இருக்கும். அதில் AIJY இதுக்கு நம்பர் 1, BKR இதுக்கு வந்து நம்பர் 2, CGLS இதுக்கு நம்பர் 3, DMT இதுக்கு நம்பர் வந்து 4, EHNX இதுக்கு நம்பர் 5, OZக்கு வந்துட்டு 7, UVWக்கு வந்துட்டு 6, PFக்கு வந்து 9 வரும். ஸோ இந்த முதல்ல நம்ம விதியன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியணும். அப்போது முதல்ல நம்மளோட டேட்டும் மாதத்தையும் கூட்டிக்கணும், சரிங்களா? கூட்டிகிட்டு அதை ஒரு சைடில் வச்சுக்கணும், ஒரு நம்பர் ஆக்கிக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சாமி. நீங்கள் தான் 5/2/1974ங்களா? அஞ்சு 2/1974. அப்போது 5/2 கூட்டிக்கணும், சரிங்களா? 5/2 கூட்டிக்கிட்டால் எவ்வளோ வரும்? 7 வரும். 7 ஒரு சைடில் வச்சுக்கணும். இப்போது மாதத்தையும் வருடத்தையும் கூட்டிக்கணும், சரிங்களா? அப்போ மாதம் அப்படின்றது 1974. அதில் 1 9 10 + 7 4 11 11 + 21 வருது. அப்போ 21 சிங்கிள் ஆக்கணும். 21 சிங்கிள் ஆக்கணும் எவ்வளோ வரும்? 3 வரும். அப்போ 3 போட்டுக்கணும். அப்போ 7 + 3 73. இதுதான் உங்களோட விதியன். இந்த விதியனோட உங்களுடைய பெயர் அடிமுடி எண்கள், அதாவது முதல் எழுத்தோ அல்லது கடைசி எழுத்தோ, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றாவது இதில் கனெக்ட் ஆகணும். ஸோ உங்கள் பேர் என்ன? வித் இன்ஷியலோட எஸ் அன்பழகன். ஓகே, எஸ்ஸுக்கு வந்து 3, சரிங்களா? 73. ஸோ எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கனெக்டாக இருக்குது, 7 கனெக்ட் ஆகலை. ஸோ சரிங்களா? இப்படி ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்கள் பேருக்கு அந்த விதியன் கரெக்டாக வேலை செய்யும். இதில் லக்கி நம்பர்ஸ் இருக்குது நியூமராலஜியில் 7 9. இந்த நம்பர்ஸில் மட்டும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் லக்கியஸ்ட் பர்சன். உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் எதுக்குமே கஷ்டப்படணுன்ற ஒரு அவசியமே இருக்காது, சரிங்களா? ஸோ அது குறிப்பாகவே 4 8 மட்டும் ஒருத்தனோட கூட்டியன் மட்டும் வரவே கூடாது பேரில். ஸோ உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? அன்பழகன். இன்சில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அதிகமாக? எஸ் அன்பழகன் அப்படின்னு தானே யூஸ் பண்ணுறீங்க. எஸ்ஸுக்கு வந்து 3 வருதா? கடைசியில் எண் வருது, எண்ணுக்கு வந்து 5 வருது. அப்போ 5 + 3 எவ்வளோ ஆச்சு? 8. ஸோ உங்களோட லைஃப்பில் எல்லாமே இருக்கும், ஆனால் எதையுமே உங்களால் முழுசாக அனுபவிக்கவே முடியாது. நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இன்க்ளூடிங் உங்களோட லைஃப்பில் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அந்த அப்போதைக்கு கிடைக்காது, காலம் கடந்து கிடைக்கும். அப்படி கிடைச்சாலும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்காது, அறகுறை தான். ஸோ ஒரு இன்கம்ப்ளீட் லைஃப் தான் உங்களோட லைஃப்பில் போயிட்டுருக்கோம் இப்போ வரைக்கும், இன்க்ளூடிங் உங்கள் ஜாதகத்துலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிரச்சனைகளும் இருக்கும். இருக்கா? ஏன்னா இந்த 4 8 4 அப்படின்றது ராகுவோடைய ஆதிக்கம், 8 அப்படின்றது சனியோட ஆதிக்கம். ஸோ இந்த 2 ஆதிக்கத்தில் வந்தாலே அவங்களோட லைஃப் ஜாதகத்தில் அவங்களுக்கு யோகமான தசா புத்தி காலகட்டங்கள் இருந்தால் கூட அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, சரிங்களா? இதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட பேரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, அந்த இன்சிலோ ப்ளஸ் உங்களுடைய முழு பேர், அதில் கடைசி இருக்கிற எண், இதை ரெண்டையும் நீங்கள் கூட்டினீங்கன்னா அதில் வரக்கூடிய எண் வந்து 4 8 மட்டும் வரக்கூடாது. 4 8 வந்துச்சுன்னா உங்களோட லைஃப் இப்படி தான் இருக்கும். உதாரணமாக 1 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட லைஃப்பில் கஷ்டம் இருக்காது,
அதுக்குன்னு வளர்ச்சியும் இருக்காது, ஒரு ரொட்டீன் லைஃப் தான். அதுவே 2 வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப்பில் எப்படி இருக்கும்னா சுமாராக போகும், எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. 3 வந்துச்சுன்னா குருவோட ஆதிக்கம். இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு இல்லைன்னா கூட சரி, எவன் வந்து கேட்டாலும் எடுத்து கொடுத்துருவாங்க உதவி. ஸோ 4 வந்தாலே பிரச்சனை தான். 5 வந்துச்சுன்னா சுயநலமாக பிடிச்சவங்களா இருப்பாங்க. அவனுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா மட்டும் நம்மக்கிட்ட பழகுவாங்க, இல்லைன்னா பழகவே மாட்டாங்க. அதே 6 வந்துச்சுன்னா சுக்கிரனோட ஆதிக்கம் வரும். அப்போ அவங்க எப்பவுமே தன்னை அழகப்படுத்திக்கிட்டு ஒரு தன்னை கம்பீரமாக எங்கே போனாலும் சரி தான் எல்லா இடத்துலையும் நல்லா பிராண்டாக தெரியணுன்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸோடு போவாங்க. அதே 7 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 7 அவங்களோட லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாகவே அவங்க எந்த ஒரு பாவத்துக்கும் அவங்க அதிகமாக அலைச்சல் படுறதோ அவஸ்தைப்படுறதோ இருக்காது, எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். 9 வந்தாலும் அதே மாதிரி தான். ஸோ இந்த 2 நம்பரில் தான் இருக்கிறதுல ஒரு ஸ்பெஷல். இதை நமக்கு மட்டுமே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூட பழகக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய முதல் எழுத்து இங்கிலீஷில் அந்த எழுத்தோட நம்ம ஃபஸ்ட் லெட்டர் எழுத்து 2யுமே மிக்ஸ் பண்ணால் என்ன கனெக்ஷன் வருதோ அதோட உறவு தான் அவங்களுக்கும் நமக்கு இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்பர் பேர் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். உதாரணமாக என் ரவி, இன்ஷியலாம் தேவையில்லை, பேர் மட்டும். என் ரவி 6, நீங்கள் அன்பழகன். ஸோ இங்கே 6 + 2 2 1 3 வருது. அப்போ குருவோட ஆதிக்கமாக. அப்போது அவர் உங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்வார், அட்வைஸ் பண்ணுவார். அதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார், அவர் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க. ஸோ அவங்கக்கிட்ட உங்களை ஏமாற்றணுன்ற எண்ணமே சுத்தமாக இருக்காது. எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டுமே பண்ணுவார். அப்படி தான் இருக்கார் அவர். வேறு யாராவது சொல்லுங்கள். சீனிவாசன், எஸ். அன்பழகன் 3 1. இது எப்படி இருக்கும்னா, இவன் தேவைக்கு உங்களை நல்லா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை உங்களை ஏமாற்றிருப்பான், நம்பிக்கை துரோகமும் பண்ணியிருப்பான். உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, கூடவே இருப்பான், உங்களுக்கே தெரியாமல் உங்களை கவுத்து விட்டுருப்பான் நிறைய விஷயங்களில். அப்படி ஏதாவது அனுபவம் இருக்கா? இது வரைக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணது இல்லையா? ஸோ இதுக்கப்புறமா அப்சர்வ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஒரு மனுஷனுடைய உங்கள் பேரை ஒன்று உங்களது வந்து அன்பழகன் ஏ. ஸோ இப்போது உங்களோட யார் சேர்ந்தாங்கன்னா OZ மோஸ்ட்லி நம்ம தமிழ் ஆளுங்க யார் பேரும் இருக்காது, முஸ்லீமோ கிறிஸ்டியனில் தான் இருப்பாங்க. ஸோ மற்றபடி CGLS இதில் வர்ற யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செட் ஆக மாட்டாங்க. அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் அவங்கள அப்சர்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களை தேவைக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் பண்ணி வேணா அவங்களுக்கு ஒன்று வர நேரப்போ உங்களை கவுத்து விட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிட்டே இருப்பாங்க. இந்த 4 8 அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி வர்றப்போ மட்டும் அது நடக்கும். இதை நம்ம திருமண பொருத்தத்துக்கும் எடுத்துக்கலாம். சிம்பிளாக இப்போது ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் ஒரு பொண்ணோட பேர் இருக்கும், பையனோட பேர் இருக்கும். அந்த 2 பேரோட ஃபஸ்ட் லெட்டர் கூட்டும்போது 4 8 வராமல் 5 எது வந்தாலும் சரி அந்த வேலை தான் அங்கே செய்யும். 4 8 வந்துச்சுன்னா அவங்களோட லைஃப்பில் சந்தோஷம் ஒரு நாள் இருந்தால் பிரச்சனை 10 நாள் இருக்கும். நிம்மதியாக இருக்காது அவங்களுக்கு. என்ன தசாபுதி ஒரு பக்கம் ஜாதகத்தில் ஒரு ஓரமாக நடந்துட்டு இருக்கட்டும், ஆனால் இங்கே அவங்கள வச்சு செஞ்சுட்டே இருக்கும் அது வேலை. அப்போ இதுக்கு ஆல்டர்னேஷன் என்னென்னா, அந்த விதியன் முதல்ல நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், அந்த விதியன் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதியனோட இவங்க பேரை கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ கனெக்ட் பண்ணும்போது அந்த 7 9 வந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த 7 9 வர்றவங்களோட ஜாதகம் ரொம்ப மோசமாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி தசாபுத்தியாக இருந்தாலும் சரி, அவங்கள பெருசாக பாதிச்சிருக்காது. இது என் அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்கள்லையே பார்த்துருக்கேன். நான் பார்த்த நிறைய ஜாதகங்களில் அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பேர் வந்து கூட்டியன் 7 9 வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனையை அனுபவிச்சிங்கன்னு கேட்டால் அவ்வளோ பெருசாக எனக்கு எதுவுமே வரல, வந்ததும் தெரில போனதும் தெரிலன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த நியூமராலஜியில் அந்த வர்ற 7 9 மட்டும்தான் நல்லா சிறப்பாக வேலை செய்யும். வேறு எந்த நம்பர் வந்தாலும் குறைவு தான். இப்போ நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த தொழிலுக்கு நம்பர் வந்துட்டு அந்த 7 9 கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம பேர் என்னவோ, இப்போ உங்கள் பேர் அன்பழகன் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பரோட கூட்டினா 7 இல்லை 9 வரும். அப்போது எந்த எழுத்து 1 PF அது 8. ஸோ இந்த 8ஓட உங்கள் பேர் சேரும். அல்லது UVW. ஸோ இந்த லெட்டர் நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதோட ஃபஸ்ட் லெட்டர் இங்கிலீஷில் UVW இல்லை FF இந்த லெட்டரோட கனெக்ட் ஆகணும் ஃபஸ்ட் எழுத்து. இந்த ஃபஸ்ட் எழுத்தும் இந்த உங்களோட ஃபஸ்ட் எழுத்தும் கனெக்ட் ஆகும்போது 7 9 வந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் உங்களோட ஜாதகமாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு ஓரம் வச்சுருங்க, ஆனால் உங்களுக்கு அது கரெக்டாக வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேருக்கு உயிர் கொடுக்கணும், இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி தினமும் ஒரு நாளைக்கு எழுதின பேரை வச்ச பேரை 108 முறை ஒரு நாளைக்கு எழுதணும். ஆனால் 108 நாள் எழுதணும். இதை மோஸ்ட்லி நார்மலாக எழுதுறத விட குளிகை நேரம் அப்படின்ற ஒரு நேரம் தினமும் இருக்கும். அந்த குளிகை நேரத்தில் இன்றைக்கி சண்டே இல்லையா, 3 to 4 ஆரம்பிக்கும். இன்னிலிருந்து அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை வரைக்கும் 1.5 மணி நேரம் அடுத்தடுத்து முன்னாடி தான் போகும், பின்னாடி வராது. அப்போது இந்த நேரத்தில் நம்ம எழுதினோம்னா அது பல மடங்கு வேலை செய்யும்.
இதை நிறைய பேருக்கு சக்ஸஸ் அனுபவ ரீதியாக கொடுத்து அவங்க லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும். இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம பேருக்கும் அப்படி தான். இப்போ நம்ம பேரை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். அந்த பேரை நம்ம ஒரு 108 நாளைக்கு குறைஞ்சபட்சம் தினமும் 108 முறை அந்த குளிகை நேரத்தில் மட்டுமே எழுதிட்டு வந்தோம்னா நமக்கு அது மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுக்கும், மாற்றத்தை கொடுக்கும். நமக்கு ஜாதகத்தில் நம்மளால் அப்போதைக்கு வருமானமும் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்போம். ஸோ அப்போ நமக்கு இதை மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிட்டு நம்ம இதுக்கு உயிர் கொடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம ஜாதக ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை நம்ம ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.